சென்னை நகரில் இந்த தித்வா புயல் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கடந்த 30ஆம் தேதி பார்த்தோமேனால் வலுவிழந்தது. தற்பொழுது இது சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இடையே மரக்காணம் அருகே நேற்று நள்ளிரவில் கரையை கடந்தது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாகவே சென்னையை பொறுத்தவரை கனமழையானது பரவலாக பெய்து வருகிறது. சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளுமே தற்பொழுது மழைநீரால் சூழப்பட்டிருக்கிறது. உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொரட்டூர் ஓம் சக்தி நகர் முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரெட் ஹில்ஸ், புழல் உள்ளிட்ட பகுதிகளிலுமே மழைநீர் தற்பொழுது தேங்கியிருக்கிறது. வடசென்னை பகுதிகள் தற்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தென் சென்னையை விட வடசென்னை பகுதிகளில்தான் மழையின் தீவிரம் என்பது அதிகமாக இருந்திருக்கிறது. இதிலுமே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணலி, மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையினால் தற்பொழுது அந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று புறநகர் பகுதிகளான ரெட் ஹில்ஸ், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலுமே தற்பொழுது மழைநீர் முழுவதுமாக சூழப்பட்டிருக்கிறது. உடனடியாக மழைநீரை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வேளச்சேரி பகுதிகளிலுமே தற்பொழுது தேங்கியிருந்த அந்த மழைநீரை தற்பொழுது பார்த்தோமேனால் மாநகராட்சி அதிகாரிகள் முழுமையாக அகற்றியிருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் கனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாக அந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரை பொறுத்தவரை 48 இடங்களில் தேங்கியிருந்த அந்த மழைநீர் அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று வியாசர்பாடி, கணேச நகர் சுரங்கப்பாதை முழுவதும் தண்ணீர் தேங்கியிருந்தது. தற்பொழுது அந்த தண்ணீரானது தற்பொழுது இந்த சுரங்கப்பாதையில் இருந்த தண்ணீர் முழுவதுமாக பார்த்தோமேனால் அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிரீன்வே சாலையில் விழுந்திருந்த அந்த மரம் முழுவதுமே தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கிறது. இதனால் கார்கள் உள்ளிட்டவை சேதமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மரங்கள் முழுவதுமாக மாநகராட்சி அதிகாரிகளின் உதவியுடன் வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று தாழ்வான பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்களின் சார்பாக கோரிக்கையானது வைக்கப்பட்டு வருகிறது. பம்பு செட்டு மூலம் தற்பொழுது மழைநீரை அகற்றக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது.